கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 47:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். ஏன் அவரை பாடுங்கள் பாடுங்கள் போற்றி பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். அப்போ பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனைத்துக்குமே அவர் தேவனாய் இருக்கிறார். அதனாலே அவரை நாம் போற்றி பாட வேண்டியது அப்படி அவசியமா இருக்கிறது. அப்படி செய்வதுதான் நமக்கு என்ன மேன்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 106:47 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளில் இருந்து சேர்த்தருளும். ஹல்லேலூயா. இந்த பாவ சந்ததியிலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து பரிசுத்த சந்ததியாய் வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவரை துதிக்கும்படியாய், போற்றி புகழும்படியாய், அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியா ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தூங்கனேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே, தூங்கனேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன், மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன், கங்குலர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும், கங்குலர எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும், போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே, போற்றுவோமே